Hello friends, welcome to Sudar Vlogs. இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் vlog routine தான் பார்க்க போறோம். அது போக ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு courier வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அது என்னங்கறதையும் சொல்றேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து முட்டை சமைக்கிறதா இருந்தா முட்டை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளில வச்சிருவேன். பட் இன்னைக்கு வந்து முட்டை சமைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வைக்கல. அதனால கொஞ்ச நேரம் நார்மல் வாட்டர்ல வந்து போட்டுருக்கேன். இது போக பாத்தீங்கன்னா இனிமேல் சமைக்கிறதுக்கு ஒரு 5 ல இருந்து 6 முட்டை எப்பவுமே ஃப்ரீக்வென்ட்டா வெளிய வச்சிருப்பேன். இன்னைக்கு சமைக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் பாட்ல சமைக்க போறோம். இதுக்கு முன்னாடி ரைஸ் குக்கர் நான்ஸ்டிக் மெட்டீரியல்ல உள்ள ரைஸ் குக்கர் தான் இத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல வந்து நிறைய ஸ்கிராச்சஸ் விழுந்துருச்சு. நான்ஸ்டிக் யூஸ் பண்றது நல்லது இல்லங்கறனால இன்ஸ்டன்ட் பாட்க்கு மாத்திட்டேன். இந்த நான்ஸ்டிக் குக்கர் வந்து நான் கனடா வர்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அதுவே கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுல வந்து நிறைய டிமெரிட்ஸ் இருக்கு. நம்ம வாட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிட்டாலும் இந்த நான்ஸ்டிக் மெட்டீரியல்ல உள்ள ரைஸ் குக்கர் பாத்தீங்கன்னா வாட்டர் வெளிய ஃபுல்லா ஸ்பில்லேஜ் இருக்கும். நிறைய கொட்டிடும். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த வாட்டர் எல்லாம் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியலும் நான்ஸ்டிக். அதனால தான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இன்ஸ்டன்ட் பாட் வாங்கிட்டு இதுல பாத்தீங்கன்னா உள்ள மெட்டீரியல் நம்ம அந்த கிரானைட் மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியலா இருக்கும். அது போக நம்ம அந்த லிட்ல பாத்தீங்கன்னா பிரஷர் இருக்கும். பிரஷர் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு காஜ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த மெட்டீரியல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் யூஸ் பண்ணாலும் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடும். நம்ம வந்து நார்மல் குக்கர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம சமைச்சு முடிச்சோனையும் அந்த பிரஷரை ப்ரெஸ் பண்ணி விட்டா அது ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பில்லேஜ் வந்து இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறதுனால நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறிட்டேன். முதலையே வாங்கியிருந்திருக்கலாம். இது வந்து ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட கன்சல்ட் பண்ணலை. முதலையே நான் வர்றதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்ததுனால அவங்க ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போது இன்ஸ்டன்ட் பாட்க்கு மாறிட்டேன். அதில் ஸ்க்ராச்சஸும் நிறையா இருந்ததுனால நான் மாற்றிட்டேன். இந்த குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் நம்ம நார்மல் குக்கர் யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம ப்ரெஸ்டீஜ் பட்டர்ஃப்ளை இந்த குக்கர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் நான் வந்து 1க்கு 2 அளவில் ரைஸ் வச்சுருக்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி மாதிரி வச்சுருக்கிறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பு, மீட்டு, பீன் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் ரைஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இது ஏற்கனவே செட் ஆன டைமு நம்ம செலக்ட் பண்ணி வந்து அது நம்மளோட எவ்வளோ அளவு உள்ள அந்த நம்ம எவ்வளோ அளவு தண்ணி இதை வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ மோடுக்கு போயிடுது. ஆட்டோ மோட் போயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்து டைமர் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. 10, 9, 8, 7ன்னு டைமர் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம எதுவும் செட் பண்ண தேவையில்லை. இந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகிடும். நம்ம மோட் மட்டும் செலக்ட் பண்ணினா போதும். இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் முட்டை குழம்புக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூடு பேஸ்ட்டு, தேவையான மசாலா, நான் மஞ்சத்தூள், கரம் மசாலா, நார்மல் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி போல் சேர்த்துருந்தேன் நான். அதுவும் நல்லா கலந்து நல்லா குலைவாக இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிடணும். அப்படியே ஃபுல் முட்டையை அப்படியே நம்ம உடச்சி ஊற்றிட்டு ரெண்டாவது அந்த முட்டையை வந்து நம்ம ஆம்லெட்க்கு திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டு அந்த சிம்பிளான குழம்பு வந்து ரெடி ஆயிடும். இது வந்து சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட வந்து சூப்பராக இருக்கும். அந்த டைமர் ரிவர்ஸில் வர ஆரம்பித்தது. 10, 9, 8ன்னு 1 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சதுக்கப்புறம் 0க்கு போயிட்டு குக்கர் வந்து வார்ம் மோடுக்கு போயிடுச்சு. இங்கே சைட் பை சைடு நான் வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றி குழம்பு கிரேவி முடிச்சிட்டேன். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சா முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். வார்ம் மோடில் பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதோடய ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்றேன். இந்த நாபை வந்து அமுக்கி விட்டாலே அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு ரைஸ் திறந்து கட்டுறேன் பாருங்கள். நம்ம நார்மல் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற ரைஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. நம்ம வடிக்கிற சாதம் மாதிரி இருக்காது. பட் ப்ரெஷர் குக்கரில் எப்படி சாதம் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி இருந்தது. ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருந்தது. இதிலே வந்து நம்ம மீட்டு, பிரியாணி எல்லாமே வந்து இந்த குக்கர்லேயே பண்ணலாம். நம்ம என்னென்னலாம் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுவோமோ அதில் உள்ள எல்லா ஐட்டமும் வந்து இதுலேயும் பண்ணலாம். நார்மல் ரைஸ் குக்கரில் நான்ஸ்டிக் இருக்கும், இல்லை அலுமினியம் இருக்கும். பட் இந்த இன்ஸ்டன்ட் பாட் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால நமக்கு வந்து ஃபுட்டு இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த இன்ஸ்டன்ட் பாட்க்கு வந்து மாறிட்டேன்.
இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே பாயில் பண்ணி நம்ம ஆட் பண்ணுற முட்டை குழம்பை விட இப்படியே உடச்சி ஊற்றி சாப்பிடும்போது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்கும். சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கொரியர் ரிசீவ் பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு வந்திருந்தாங்க. கொடுக்க வரும்போது பார்த்திங்கன்னா விடிம் கிரைண்டர் பாக்ஸில் வந்ததுனால நான் எந்த பாக்ஸும் ஆர்டர் பண்ணலை அப்படின்னு அந்த சைன் பண்ணும்போது நான் சொன்னேன். சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். பட் அதில் உள்ள நேம் பார்த்துட்டு சுடர் தேவி தானே, நம்பர் பார்த்துட்டு எனக்கு இந்த அட்ரஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் எனக்கு டக்குனு அப்போ ஸ்ட்ரைக் ஆகலை. ஊர்லேருந்து அனுப்பிச்ச கொரியர் இது என்னோடய அம்மாவும் தம்பியும் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் நான் கிரைண்டர் பாக்ஸ் இருக்கிறதுனால உள்ளே கிரைண்டர் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் எதுவும் ஆர்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஊர்லேருந்து அனுப்பிச்ச கொரியர்னு. கிளாத்ஸ் அண்ட் கிச்சன் வேர் அப்படிங்கிற இது போட்டு என்னோடய தம்பியும் அம்மாவும் சேர்ந்து கொரியர் அனுப்பியிருந்தாங்க. இந்த கொரியர் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பசங்க வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் காட்டுறேன். எப்படி அனுப்பணுங்கிறதையும் சொல்கிறேன். ஓடி வந்தியா? யூஸ்வலாக என்னோடய பெரிய பையன்தான் இந்த கொரியர் பாக்ஸு, கிஃப்ட் பாக்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அவன் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அவன் வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணலான்னு. என்னோடய சின்ன பையன் பார்த்திங்கன்னா வந்தனையுமே எப்போயுமே அந்த லஞ்ச் பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அவனோட லஞ்ச் பாக்ஸ் தான் காட்டுறான். இப்போ காட்டுறது அவனோட லஞ்ச் பாக்ஸ் கிடையாது, என்னோடய பெரிய பையனோட லஞ்ச் பாக்ஸ். அவன் எப்போயுமே ஓப்பன் பண்ணி காட்டும் போது ஃபர்ஸ்ட்டு என்னோடய பெரிய பையனோட லஞ்ச் பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணி காட்டுவான். அவன் சாப்பிட்டானான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இவனோட லஞ்ச் பேக் ஓப்பன் பண்ணி அவனோட பாக்ஸ் எடுத்து காட்டுவான். ஒருவேளை பெரிய பையன் சாப்பிட்லன்னா அவன் சாப்பிடலாங்கிறத ஃபஸ்ட்டு அவன் எனக்கு போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக அதையே சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் சாப்பிடலான்னு இன்றைக்கி ஒரு 1 pot ரைஸ் நான் செஞ்சு கொடுத்துருந்ததுனால 2 பேருமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டாங்க. அதை காட்டி முடித்ததுக்கப்புறம் தான் அவன் அடுத்த ஒர்க் பண்ணுவான், டிஃபன் பாக்ஸ் காட்டினதுக்கப்புறம். இப்போ நம்ம கொரியர் நானும் என்னோடய பெரிய பையனும் சேர்ந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கொரியர் அனுப்புனது என்னோடய அம்மாவும் தம்பியும் சேர்ந்து இந்த கொரியர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஊர்லேருந்து நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராவோட சார்ஜரை நான் வச்சுட்டு வந்துட்டேன். யூஸ்வலாக டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்குள்ளே தான் நாங்கள் கேமரா வச்சுருப்போம். சார்ஜரும் அதுக்குள்ளே இருக்கும். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையன் எதுக்கோ சார்ஜர் வெளியே எடுத்துருந்துருக்கான். அதனால் அவன் அந்த பேக்கில் ரீப்ளேஸ் பண்ணாமல் ட்ராவில் வச்சுட்டான். நான் பேக் பண்ணி இந்தியாவிலேருந்து கனடா வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கேமராவோட பேக்கை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே திறந்து செக் பண்ணலை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா சார்ஜர் மிஸ் ஆனது தெரிஞ்சது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய சோர்ஸஸ் மூலமாக கேட்டு பார்த்தோம். அந்த சார்ஜர் மட்டும் யாராவது ஒரு வேளை ட்ராவல் பண்ணிவிட்டு வர்றவங்க இருந்தாங்கன்னா இந்தியா டு கனடா ட்ராவல் பண்ணுறவங்க மூலமாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்கங்கிறதுக்காக சார்ஜர் மட்டும் தானேங்கிறதுக்காக கேட்டு பார்த்தோம். பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறம் சரி கொரியர் அனுப்பலான்னு சொல்லிட்டு கொரியருக்கு என்கொயர் பண்ணும்போது ஒவ்வொரு கொரியர் ஆஃபீஸ் நம்ம நிறையா இருக்குது. ப்ரொஃபஷனல், கருட விகாஸ், தென் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு கொரியர் ஆஃபீஸில் என்கொயர் பண்ணும்போது சார்ஜர் அனுப்ப முடியுமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக நம்ம என்ன பொருள் அனுப்பினாலும் அந்த பொருளுக்கு உண்டான பில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தென் மெடிக்கல் நம்ம அதாவது டேப்லெட்டோ சிரப்போ அங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம அப்ராட் அனுப்பும்போது மெடிக்கலுக்கு தனி பேக்கேஜிங், அதுக்குண்டான சார்ஜஸும் நம்ம தனியாக பே பண்ண வேண்டியிருக்கும். நம்ம என்ன கொரியர் அனுப்புனாலும் அதுக்குரிய பில் வேணும்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. தென் நம்ம ஹெட் ஆஃபீஸில் நாங்கள் கால் பண்ணி கேட்டப்போ அப்படி சொல்லியிருந்தாங்க. தென் ஹெட் ஆஃபீஸில் என்கொயர் பண்ணும்போது நேரில் போய் நாங்கள் என்கொயர் பண்ணும்போது நமக்கு பில்லெல்லாம் தேவையில்லை. நம்ம எந்த பொருள்னாலும் நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே அனுப்பிக்கலாம். ஒரு வேளை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்தால் அதுக்கு மட்டும் நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டி கட்ட வேண்டியிருக்கும். நார்மலாக கிச்சன் வேர், கிளாத்திங் இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம பில் தேவையில்லை. அதுக்குண்டான ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் மட்டும் நம்ம அதில் அதுக்குண்டான மதிப்பை மட்டும் அப்ராக்சிமேட்டாக நம்ம அனுப்புகிற பொருளுக்குண்டான மதிப்பை மட்டும் போட்டு கொடுத்தா போதும். மெடிக்கலுக்கு சம்மந்தப்பட்டதை அனுப்புகிறதா இருந்தால் மட்டும் செப்பரேட் கொரியர் அனுப்பணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் உள்ளது தான். 1 கிலோவுக்கு இவ்வளோன்னு உண்டான சார்ஜ் மாதிரி தான் பே பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு கொரியர்லேயும் ஒவ்வொரு விதமாக நம்ம சார்ஜ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நாங்கள் கொரியரே அனுப்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இருக்கிற பொருள் அப்போதைக்கு சார்ஜர் தேவை இருந்ததுனால சார்ஜரும் அப்போது வீட்டில் விட்டுட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒரு சில திங்ஸ் அதை மட்டும் பேக் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். இது ஆப்பிள் ஐபேடுக்குரிய எஜுகேஷன் லேர்னிங் சம்மந்தப்பட்ட ஒரு இது. நம்ம ஐபேடோட இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு
என்னோட சின்ன பையனுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக வாங்கினோம். இதில் வந்து நிறைய ஷேப்ஸும் ஆல்ஃபபெட் பில்டிங்கும் இருக்கும். இது போக அந்த ஸ்டோரிஸ் சொல்லும். அந்த ஸ்டோரிஸ் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து இந்த ஸ்டிக்ஸை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கனடா டு இந்தியா வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நான் வரும்போது அங்கேருந்து திரும்ப இங்கே வரும்போது நான் எடுத்து வைக்க மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இதையும் வந்து அனுப்ப சொன்னேன். இப்போ வந்து நம்ம திரும்ப எப்போ இந்தியா போகும்னு தெரியாது. அப்புறம் வந்து அவனும் வந்து வளர்ந்துடுவான். இது வந்து யூஸ் ஆகாமல் போய்டுங்கிறதுக்காக இதை வந்து கொரியர் அனுப்ப சொல்லியிருந்தேன். அதனால் இதை அனுப்பியிருக்காங்க. நார்மலாக நம்ம யார்கிட்டக்காவது கொடுத்து விட்டுருந்தாலும் அந்த டிஎஸ்எல்ஆர் கேமராக்குரிய சார்ஜர் மட்டும்தான் கொடுத்து விட முடியும். இப்போ வந்து நம்ம கொரியர் அனுப்புறதுனால நாங்கள் வந்து ஒரு 10 kg போல் பிளான் பண்ணி கொரியருக்கு வந்து எனக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கேட்டு அவங்க அனுப்பி விட்டாங்க. எனக்கு வந்து இங்கே ஹாட் பேக் கிடைக்கல. ஹாட் பேக் வந்து கிடச்சது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. சில நேரம் பார்த்திங்கன்னா கிராக் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் அதுவும் அங்கேருந்து வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன். அதனால் அம்மாவும் தம்பியும் சேர்ந்து வாங்கி அனுப்பிச்சாங்க. பொங்கல் அப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கெட் டுகெதர் வச்சுருந்தாங்க. அந்த கெட் டுகெதரில் பசங்களுக்கும் ட்ரெடிஷ்னல் வேர் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்னோடய பசங்களுக்கு வேஷ்டி சட்டை இல்லை. என்னோடய பெரிய பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான். அதனால் அவனுக்கு ஒரு வேஷ்டி சட்டை வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் பொங்கல் முடிஞ்சிருச்சு. பட் இது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் ஒரு கெட் டுகெதர் வைக்கும் போது இது கண்டிப்பாக அவனுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஒரு வேஷ்டி சட்டை வந்து 2 பேருக்குமே ஒன்று அனுப்ப சொல்லியிருந்தேன். கலர் வந்து என்னோடய பையன் எல்லோ தான் கேட்டிருந்தான். அதனால் ஒரு எல்லோ கலரும் ஒரு டார்க் மெரூன் கலரும் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் அனுப்புனதுக்கப்புறம் இங்கே ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தப்போ 2மே வந்து என்னோடய பெரிய பையனோட சைஸில் அனுப்பிச்சிருந்தாங்க. சின்ன பையனுக்கு ஒன்று, பெரிய பையனுக்கு ஒன்று. பட் 2மே ஒரே சைஸு. பெரிய பையனுக்கு மட்டும்தான் இருந்தது. ராம்ராஜ் லிட்டில் கிட்ஸ்லேருந்து வாங்கி அனுப்பிச்சுட்ருந்தாங்க. சின்ன பையனுக்கு இப்போ இல்லாததுனால நெக்ஸ்ட் டைம் கொரியர் அனுப்பும்போது சின்ன பையனுக்கும் சேர்த்து அனுப்ப சொன்னேன் நான். இது 2மே பெரிய பையனோட சைஸு. இப்போ வந்து கொரியர் அனுப்புறது வந்து ரொம்ப ஈஸின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க வந்து அப்ராட்க்கு கொரியர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் ஒரு நிறைய இடத்துல என்கொயர் பண்ணி அனுப்பிச்சாங்க. இப்போ எப்படி அனுப்பணுங்கிற ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியும். அதனால் என்னோடய தம்பி வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கி அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தான். இது கூடவே பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து எனக்கு வந்து நம்ம கரண்டி இருக்கும்ல, நம்ம கண்கரண்டி வந்து எனக்கு வந்து நான் வரும்போது லைட் வெயிட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அது லைட்டாக வளைஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ஹெவி டியூட்டியில் நம்ம பிரியாணிலாம் கிண்டுறதுக்கு வசதியாக வந்து கொஞ்சம் பெரிய கண்கரண்டி வெயிட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதனால் அது வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது கூடவே நம்ம மெயின் பர்பஸ் நம்ம கொரியர் எதுக்கு பிளான் பண்ணோமோ டிஎஸ்எல்ஆர் கேமரா சார்ஜர். இந்த சார்ஜருக்காக தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் சோர்ஸே தேடினோம். யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்பிச்சா கூட கொண்டு வந்துடுவாங்கங்கிறதுக்காக. பட் இந்த சார்ஜருக்காக தேடி இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 kg எனக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து கொரியர் அனுப்பிட்டாங்க. கொரியர் காஸ்ட்டு வந்து ஆச்சு தான். பட் நம்ம மற்றவங்கள கேட்டுக்கிட்டே ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்டுக்கிட்டே அனுப்ப முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த மெத்தடு வந்து எனக்கு ரொம்ப ஓகே அப்படின்னு தோணுச்சு. நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு தேவையான பொருள் வந்து நமக்கு வந்துடுதில்ல, அடுத்தவங்கள்ட்ட கேட்கணுன்னு தேவையில்லைல்ல, அந்த மாதிரி தோணுச்சு. நான் வந்து பசங்களுக்கு வந்து மினி இட்லி தட்டு வந்து அங்கே அடிக்கடி ஸ்கூலுக்குலாம் வந்து குட்டி இட்லி ஊற்றி கொடுப்பேன். அதனால் அந்த மினி இட்லி தட்டு வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பொருள் தான். அது வந்து அம்மாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அனுப்ப சொல்லியிருந்தேன். அதை அனுப்பிட்டாங்க. இது வந்து டப்பர்வேரில் உள்ள சாப்பர். நம்ம சிம்பிளாக எக் ஆம்லெட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து எதுவுமே புதுசாக வாங்கி அனுப்பலை. நம்மக்கிட்ட ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பொருளை தான் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஹாட் பேக் மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அங்கே ஊரில் வந்து யூஸ் பண்ணது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கும் போது உங்களுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் வந்து 3 ஹாட் பேக் வந்து வாங்கி செட்டாக இருந்தது. செட்டாகவே வந்து ஒரு 1200 1400 தான் சொன்னாங்க 3 ஹாட் பேக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பிளாஸ்டிக் மெட்டீரியல், அவுட்டரில் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் உங்களுக்கு வெயிட் அதிகமாக பிடிக்கும். இது பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்கிறனால 3மே செட்டாக நான் கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். 3 வேறு சைஸு மில்டனில் தான் வந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. இங்கே எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இங்கே உள்ள ஹாட் பேக்லாம் வந்து பிராண்டடாகவும் இல்லை. அதனால் நான் மில்டனுங்கிறனால அங்கே உள்ள ஹாட் பேக் அப்படியே 3மே கொடுத்து அனுப்ப சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இன்னரு. இது வந்து என்னோடய சின்ன பையனுக்கு வந்து ஸ்வெட்டர் கேட்டிருந்தேன். ஊர்லேருந்து எடுக்கிற ஸ்வெட்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக கேட்டிருந்தேன். இங்கேயும் ஸ்வெட்டர் இருக்குது. பட் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டல் கலர்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் பிரைட் கலராக இருக்கும் ஊர்லலாம். அதனால் கொஞ்சம் ஸ்வெட்டர் கொடுக்க சொல்லியிருந்தேன். இது வந்து என்னோடய சின்ன பையனுக்கு. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் லெகின் கேட்டிருந்தேன். இது கூடவே கொஞ்சம் பலாசா பேண்ட் வந்து நான் வந்து ஆஜியோ ஆப்பில் வந்து இங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து வீட்டுக்கே டெலிவரி ஆயிடுச்சு.
அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இதோட சேர்ந்து நான் அனுப்ப சொல்லியிருந்தேன். இது கூடவே பார்த்திங்கன்னா அடுத்த மெயின் பொருள் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து அனுப்ப சொல்லியிருந்தேன். சிக்கன் 65 பொடி ஆச்சி மசாலா வந்து கேட்டிருந்தேன். இங்கே உள்ள சிக்கன் 65 பார்த்திங்கன்னா நேஷ்னல் அண்டு ஷான் மசாலான்னு கிடைக்கிது. எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல, ஆச்சி அளவுக்கு பிடிக்கல, அதனால் அதை அனுப்ப சொல்லியிருந்தாங்க. இது வந்து வீட்டிலையே அரைச்ச மசால் பொடி, நம்ம குழம்பு மிளகாய் தூள். இங்கே வந்து ரைஸ் மில் எல்லாம் இல்லையா, அதனால் அதையே அரைச்சி அனுப்பிச்சி சொல்லியிருந்தேன். அது அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. கொஞ்சம் பலாசா பேண்ட்டும் ஆஜி ஆப்பில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், அதை அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் அனுப்பும்போது வந்து அது வந்து பேக்கிங்க்கும் வந்து யூஸ் ஆகும். நம்ம ஹாட் பேக்கு இதெல்லாம் உடையாமல் வர்றதுக்கு ரோல் பண்ணி வச்சு விடலாங்கிறதுக்காக அனுப்பிச்சி விட்ருந்தேன். இது வந்து ஆஜி ஆப்பில் ஆர்டர் பண்ண சுடிதார். இங்கே வந்து சுடிதார்லாம் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது, கிடைச்சாலும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு சுடிதார் மட்டும் ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை இதோடு சேர்த்து அனுப்பிச்சாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து வின்டர் பேண்ட்டு, ஆஜி ஆப்லேயே வந்து ஒயிட் கலர் வின்டர் பேண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா வந்து நம்ம ஸ்வெட்டர் மாதிரி இருந்தது இந்த பேண்ட். வந்து மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் அப்படியே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து மெட்டீரியல் வந்து செக் பண்ணேன். அந்த பிங்க் சுடிதாரும் பார்த்திங்கன்னா டார்க் கலரில் இருந்தது. பட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் லைட் கலரில் வந்து இருந்தது. இது ஒயிட் வின்டர் குர்த்தி சூப்பராக இருந்தது. ஆஜி ஆப்பில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்ராடில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு சுடிதாரோ இந்த மாதிரி மெட்டீரியல் இல்லை கிச்சன் வேர் ஏதாவது உங்களுக்கு ஊர்லேருந்து வேணும் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா நிறையா கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆப்ஸ் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவர் பண்ண சொல்லிடலாம். அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொரியர் அனுப்பிச்சி விட்ருந்தாங்கன்னா அது உங்கள் கையில் டெலிவரி ஆயிரும். இந்த கொரியர் அனுப்பி எனக்கு வந்து சேர்றது பார்த்திங்கன்னா அவங்க 3 வீக்ஸ் சொன்னாங்க. பட் 2 வீக்ஸ்லேயே வந்து எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொரியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொரியர் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பசங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கழுவியாச்சு. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் டீ போட்டுட்டு நமக்கு இப்போ அனுப்பிச்சி விட்டாங்கள்ல அந்த கண்கரண்டி, இட்லி பாத்திரம், அந்த மினி இட்லி பாத்திரம், இதெல்லாமே வந்து நான் சைட் பை சைடு அப்படியே கழுவி வச்சுட்டேன். இதோட ஒர்க் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ஆர் கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.